ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க. என்னப்பா, என்ன வேணும்? உங்களை விசாரிக்கணும், கொஞ்சம் வாங்க. என்னப்பா, என்ன விஷயம்? மொய் பணத்துல 2 லட்ச ரூபா குறையுதுங்க. என்னப்பா சொல்ற? என்னன்னா மொய் பணத்துல 2 லட்ச ரூபா குறையுது, எல்லாத்தையும் சரி பார்க்கணும், வாங்க. ஏண்டா பணத்தை நீதான்டா எண்ணிக்கிட்டு இருந்த, அவர் கணக்கு தானே எழுதுறாரு. இல்லங்க, இடையில ஒரு 10 நிமிஷம் போன் பேச போயிருந்தேன், சொல்லிட்டு தான் போனேன் அவர்கிட்ட. அப்ப அவர் தான் எடுத்தாருன்னு சொல்ல வரியா? யோ, என்னையா பேசுற நீ? அவர் பொண்ணோட மாமா ஐயா, இவரை போய் யாரா இருந்தா என்னங்க, பணத்தை காணோம், அதுக்கு யாரு பொறுப்பா அவங்கள தானே கேட்கணும். ஒருவேளை அவரே. ஏய், அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா? ஏய் திரு, பாரியா, நல்லா பாரு, நல்லா பாத்துக்க. என்கிட்ட ஒண்ணு இல்லையா? மாமா. அண்ணே அண்ணே திரு, அண்ணே, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. என்ன போய் திருடன்னு சொல்றியா? போனா போதுன்னு உதவி செய்யலான்னு வந்த பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். என்ன துரு நீ? யோ தலியா, என்ன திருவேங்கடம், என்னாச்சு, என்ன பிரச்சனை? நாச்சியப்பன், யாராவது சொல்லுங்கப்பா, என்ன நடந்துச்சு? சொன்னா தானே தெரியும். ஏய், என்னடா ஆச்சு, ஏன் பேசாம இருக்கிய? ஒண்ணு இல்லனே, நம்ம குடும்ப ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் முய் எழுதுறதுக்காக கையெழுத்து நல்லா இருக்கும்னு ஒரு ஆளை வச்சிருந்தோம்ல. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி திடீர்னு ஃபோன் பண்ணா. சரி, இவர் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குமேன்னு சொல்லி இவரை எழுத வச்சேன். இப்ப பார்த்தா 2 லட்சம் ரூபாயை காணோம். ஏய், என்னடா சொல்றான் அவன்? இல்லண்ணே, இவர் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அறிவில்ல, யார விசாரிக்கணும்னு ஒரு வரமுறை இல்ல. அவர் யார் தெரியுமா? மரியாதை கொடுக்க வேண்டிய மனுஷன்டா. அவரை உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்க. அறிவில்ல, மனுஷன் தராதரம் தெரிய வேண்டாமா? இல்லண்ணே, அண்ணன் தான் சொன்னாரு இவர் கையெழுத்து நல்லா அழகா இருக்கும், இவர் வச்சு எழுதிக்கடான்னு. அண்ணே ஒரு முட்டா போயடா, அவனுக்கு என்ன தெரியும்? ஏய், 2 லட்சம் தான்டா, போனா போட்டும், அது ஒரு பெரிய விஷயமா? 2 லட்சம் காணாம போனா குடிமொழிருமா? அறிவில்ல, மனுஷன் தராதரம் தெரிய வேண்டாம். எப்பேற்பட்ட மனுஷனை உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்க? அவர் களவாண்டாரோ அவன் பணத்தை, முட்டா போயல. ஏன்னா இங்க உட்காந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கியா? என்னண்ணே, உங்க கூட தான் இருந்தேன், உங்க கூட இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிட்டதால இது மிஸ் ஆயிருச்சு. ஆமா, கிழிச்ச நீ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? முட்டா போயல, மூஞ்சியை பாரு, பேசுறா, முழிக்கிறாங்க பாரு. அண்ணா அண்ணா, என்னடா அந்த முட்டா பைய தெரியாம உளறிட்டானே. நான் தான் 2 ரூபா எடுத்து நம்ம கணேசன் மேல கொடுத்து விட்டேனே. ஏய், என்னடா ஆளாளுக்கு விளையாடுறீங்களா? விளையாடுறீங்களா? அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, நான் எடுத்து கொடுத்ததா கடைசி பக்கத்தில் எழுதி வச்சிருந்தேனே, அதை இவன் பார்க்காம வந்து இவர் மேல பழிய போட்டானே. மன்னிச்சிருங்கண்ணே. போ போ, எல்லாம் போ, என் முன்னாடி நிக்காத, போ. அவன் ஒண்ணு கொடுத்த விளைய பாருங்கடா, போங்கடா, போங்க. எல்லாம் தராதரம் தெரிஞ்சு வேலை கொடுக்கணும்டா. உங்க கையில நோட்டையும் பணத்தையும் கொடுத்தேன் பாரு, ஏன் தப்பு? நீங்க இருக்கிய முழிச்சுக்கிட்டீங்க, பேசாதடா, மூக்குல ஊத்திடுவேன். திருவேங்கடா, சாரி, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. முட்டா பைகளை தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. வாங்க, எந்திரிங்க, சட்டைக்கு புத்தான போடுங்க, எந்திரிச்சு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்திரிங்க வாங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்களா சாப்பிட்டீங்களா? என்ன, யாரும் சாப்பிடலையா? எந்திரிங்க, நீங்க சொன்னா கேளுங்க, நான் இருக்கல உங்களுக்கு. எந்திரிங்க, சட்டை புத்தான போடுங்க. நம்ம வீட்டு கல்யாணம் ஏதோ நடந்து போச்சு, விடுங்க. ஒரே குடும்பம் இல்லையா நம்மளாம்? வாங்க, எல்லாரும் சாப்பிட போகலாம். வாங்க நாச்சியப்பன். இல்லை சார், நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். அட நாச்சியப்பன், நான் இருக்கல உங்களுக்கு. நான் ஏதாவது தப்பு பண்ணா தான் நீங்கள் வருத்த பண்ணணும், புரியுதா? எல்லாம் முட்டா பயிலுங்க, வேலைக்கார பயிலுங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்கம்மா. என்ன திருப்பி யோசிக்கிறிய? அவங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் தகுதிக்கு அவங்களாம் ஒரு ஆளா? வாங்க நாச்சியப்பன், வாங்க சொன்ன கேளுங்க, வாங்க. ஏய், கூட்டு போடா, கூட்டு போ, சாப்பிட கூட்டு. வாங்கம்மா, வாங்கம்மா, எல்லாம் வாங்கம்மா. வா ஜனனி, வா 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 வா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வா. ஏன் கண்கலங்கிற? வா, மாமா இருக்கல உனக்கு, வா. ஈஸ்வரி அக்காக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, என்ன பண்றது? ஹாஸ்பிடல் போனதுனால ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் கூட்டத்துல சமாளிச்சிட்டோம், எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப நம்ம ஆளுங்க மட்டும் தான் இருக்காங்க. கண்டுபிடிச்சு கேட்டா தொலைஞ்சோம். நீங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருங்க. அண்ணி எங்க? அண்ணியா? எந்த அண்ணி? எந்த அண்ணி? என்னடி நக்கலா? ஈஸ்வரி அண்ணி தான்.
ஈஸ்வரி அக்காவா? எனக்கு அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பழகிடுச்சுல, அண்ணினோடனே தெரியல. சரி, அக்கா தான். எங்க அக்கா 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 இங்க தானே இருந்தாங்க. என்ன முழிக்கிறீங்க? அது இல்ல மாமா, நீங்க இப்ப கேட்டீங்களா, நான் இப்ப சொல்லணுமா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா அண்ணா, இவ ஏதோ திருட்டுத்தனம் பண்றான்னு எப்படி முழிக்கிறா பாத்தீங்களா? ஆமாண்டா. ஏய் சொல்றி. இங்க தானே இருந்தாங்க, காணுமே. அங்கேயும் இல்லையே. இங்க இருப்பாங்களோ? இங்கேயும் இல்ல. எங்க போனாங்க? ஏய் தம்பி தம்பி, நான் சொல்லிடுறேன். சொல்லு. தாலி கட்டும் போதுல இருந்தே ஈஸ்வரி அக்கா மண்டபத்துல இல்லங்க. என்ன? என்னது? தாலி கட்டும்போது அண்ணி இல்லையா? என்ன சொல்ற? இல்ல, நாங்க மாமாவை கூப்பிட போனோமா, அப்போ ஈஸ்வரி அக்காவோட அப்பா ரோட்ல நின்னுட்டு இருந்தாரு. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா சொன்னாரு. சீரியஸா வேற இருக்காகலாம். ஆமா தம்பி, நாங்க தான் நீங்க போங்க, நாங்க சமாளிச்சுக்கிறோம்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு வந்தோங்க. ஏய், இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, 2 பேரும் அமுக்குனி மாதிரி இருந்திருக்கீங்க. அண்ணா, பேசாம இந்த விஷயத்தை அண்ணாட்ட சொல்றதா நல்லது, இல்லைன்னா தேவையில்லாம பிரச்சனை. இவ்வளவு நேரம் நாங்க இருந்ததே நீங்க கவனிக்கல. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஈஸ்வரி அக்காவே வந்துருவாங்க. தம்பி வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. வாங்க. கல்யாணத்தை நல்லா சிறப்பா நடத்திட்டீங்க. நீங்க வந்தது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டு விசேஷத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு தான் பெருமை. சாப்பிட்டு போயிடுங்க. சாப்பிட்டு தாம்பூலம் வாங்கிட்டீங்களா? நான் போறப்ப வாங்கிட்டு போறேன். சரி. அம்மா, இந்த வீட்டு மருமகள்களா வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? நல்லது நல்லது. வாங்க. வரேன் தம்பி. அண்ணா, பேசாம இந்த விஷயத்தை அண்ணா கிட்ட சொல்லிடலாம். வேண்டாம்டா, தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். இங்கே தான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இல்லை? நீ எல்லாரையும் கூட்டிட்டு நேராக வீட்டுக்கு வந்துரு. நான் முதல்ல வீட்டுக்கு போயிட்டு எல்லா ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன், சரியா? என்னமோ பண்ணுங்க. உங்க 2 பேரையும் வந்து கவனிச்சுக்கிறேன். அக்கா, நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஏய், எத்தனை தடவை ஃபோன் பண்றது? அவங்க வரும்போது வரட்டும், வெயிட் பண்ணுவோம். அக்கா, எங்கேயாவது ஓடி போயிடலாம்க்கா. நடக்கிறதா நடக்கும், நாம என்ன செய்ய முடியும்? வா போலாம், வீட்டுக்கு போறதுக்குள்ள வந்தா சரி. வா. ஆத்தா, மதுரை மீனாட்சி நல்லபடியா நடத்தி கொடுத்துட்ட, நன்றி தாயே. அப்புறம் நாச்சியப்பன் சார், கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷம், நன்றி. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க? இந்த ஏற்பாடெல்லாம் நீங்க தானே சார் பண்ணீங்க? அதெல்லாம் சரிதான், எந்த குத்தம் குறையும் சொல்லாம கடைசி வரைக்கும் நின்று நடத்தி கொடுத்தே இல்லை, அதுக்கு தான் நன்றி சொன்னேன். சார், என்னப்பா இது? அவங்க குத்தம் குறை சொல்ற அளவுக்கா நம்ம நடத்தணும்? ஊரே அசந்து போற அளவுக்கு இல்ல கல்யாணத்தை பண்ணிருக்க நீ. சரிம்மா சரிம்மா. அதான் நான் எப்ப இந்த 3ல இருந்து 4 நேரம் நல்லா இருக்கு. சரி, வீட்டுக்கு அழைச்சி போறதுக்கு அதான் நல்ல நேரம். நீங்க எப்படி? அவங்க எப்படின்னா, ஏப்பா அப்பா அம்மா கூட வரக்கூடாது, அது முறை கிடையாது இல்ல? அது சரிம்மா தெரியும், அதை தான் பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கு முறை சம்பிரதாயம் எல்லாம் தெரியாதுப்பா. அவங்களே ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்க, அவங்க கிட்ட போய் நீ கேட்டேன்னா எப்படி? பெரியவங்க நம்ம சொல்றோம், அதை கேட்டுக்க வேண்டியது தானே. ஏம்மா, உங்க காதல் கல்யாணத்தை பத்தி சொல்லுது அம்மா. என்ன ஆச்சு பண்ணி, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சார், நாங்களும் இப்படியே கிளம்பிடுறோம் சார். அப்படியா? ஆமா. அம்மா, நானும் உங்க கூடவே வரேன்ப்பா. 2 நாள் உங்க கூடவே இருக்கேன், அப்புறம் இங்க வரேன். சரியா போச்சு. என்னம்மா இது பச்சை புள்ள கணக்கா அழுதுகிட்டு இருக்க? காலம் பூரா உங்க அப்பா காலையே சுத்தி வர முடியுமா? ப்ளீஸ்ப்பா. அம்மா கொஞ்சம் இருமா, பிறந்ததுலேருந்து அவங்க கைக்குள்ளேயும் கால்குள்ளேயும் வளர்ந்த பிள்ளை, அதனால் அப்பா அம்மாவை பிரியறமேன்னு ஒரு வார்த்தை இருக்க தானே செய்யும், அதை நம்மளும் புரிஞ்சுக்கணும்ல. ஜனனி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு வையே, பிறந்த விட்ட 3 நாளில் மறந்துடுவ. அப்படி இருக்கும், வந்து பாரு. நாச்சியப்பன், பொண்ணை குழந்தை மாதிரி வளர்த்துருக்கீங்க, அதனால அழுகுது பாவம். நீங்கள் கூட்டு போய் பேசுங்க, நீங்கள் பேசினா புரிஞ்சுக்கிறோம். சரிங்க சார். கொஞ்சம் ஆறுதல் சொல்லி அனுப்பி வைங்க. போங்க, பேசிட்டு வாங்க.
நீ வாமா. அப்பா ப்ளீஸ் பா. வா வா, கூட்டிட்டு வாமா. ஜனனி அப்பாட்ட பேசிட்டு வா போ. அம்மா சொல்லுமா ப்ளீஸ் வாமா. நானும் உங்க கூட வரேம்மா. அப்புறமா நான் இங்க வந்துடுறேன். பேசுமா ப்ளீஸ்மா. சொல்லுமா. அப்பா அழாதடா. எனக்கு உன் லைஃப்லயே பெஸ்ட் டேடா. பர்சனலாவும் சரி, கெரியர்லயும் சரி, எல்லா கஷ்டமும் தீர்ந்து உனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் அமைஞ்சிருக்கடா. அதை நீ ஹாப்பியா தான் வரவேற்கணும், அழக்கூடாது. நானும் உங்க கூட வந்துடுறேன்ப்பா. அதான் எனக்கு சந்தோஷம். அழாத, இதான் லைஃப். இந்த பாரு, திரும்ப திரும்ப இப்படி பேசாத. இப்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு நம்ம வீடே அந்நியமா தெரியும். அப்ப நீ என்கிட்ட சொல்லுவ, அம்மா என் வீடுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு. அழக்கூடாதுமா. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நானும் உங்க கூட வந்துடுறேன்ப்பா. அதான் எனக்கு சந்தோஷம். இங்க பாரு, அழாத, இதான் லைஃப். இந்த பாரு, திரும்ப திரும்ப இப்படி பேசாத. இப்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு நம்ம வீடே அந்நியமா தெரியும். அப்ப நீ என்கிட்ட சொல்லுவ, அம்மா என் வீடுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு. அழக்கூடாதுமா. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எதுக்குடா பயம்? இங்க பாரு, உன் பயம், சோகம், ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சுடா. இங்க பாரு, நான் ஓப்பனா சொல்லணும்னா இனிமே இந்த அப்பாவோட பிரஷர் கூட உனக்கு இருக்காதுடா. இருக்காது. இங்க பாரு, நிஜமா சொல்லணும்னா எத்தனையோ நாள் அப்பா உன்னை கஷ்டப்படுத்திருக்க. சில சமயம் எனக்கே கூட கில்ட்டியா தான் இருக்கும். என்னோட கனவுகள்ல உண்மையில திணிக்கலாமேன்னு எனக்கு கில்ட்டியா இருக்கும்டா. ஆனா அதுக்கு பலன் இன்னைக்கு நீ நிக்கிற இந்த இடம். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. I have no regrets. No regrets டா. இத்தனை நாள் என்னோட தோள் மேல உட்கார்ந்து உலகத்தை பார்த்த என்னோட பிரின்சஸ் இனிமே இன்னும் பெரிய சாம்ராஜ்யத்தோட ராணியா இந்த உலகத்தை நீ ஃபேஸ் பண்ண போறடா. ஃபேஸ் பண்ண போற. டேய் இங்க பாரு, இது உனக்கான லைஃப். அங்க நீ சந்தோஷமா இரு. சந்தோஷமா இருக்கணும்டா. அம்மா எதுக்காகவும் பயப்படாத. நீ எல்லாரையும் புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம குடும்பத்துல நம்ம மேல ஒருத்தர் கோபம் காட்டுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அன்பு இருக்கும். இத மட்டும் மனசுல வச்சுக்கோ. உன் மேல இருக்கிற உரிமையில யாராவது ஏதாவது சொன்னா அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. அந்த வீட்ல எல்லாருமே நல்லவங்க தான். அது உனக்கு போக போக புரியும்.
என்னங்க அப்பா, எல்கேஜில இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் 5 நிமிஷம் லேட்டா வந்தா கூட எங்க நான் தொலைஞ்சு போயிட்டேனோன்னு நீங்க பதறி போய் தேடுவீங்கல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு என்ன தொலைச்சிட்டு போறீங்களேப்பா. அப்பா, எல்கேஜில இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் 5 நிமிஷம் லேட்டா வந்தா கூட எங்க நான் தொலைஞ்சு போயிட்டேனோன்னு நீங்க பதறி போய் தேடுவீங்கல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு என்ன தொலைச்சிட்டு போறீங்களேப்பா. பாருங்க மாப்பிள்ள, சரிண்ணா ஜெயப்பன். வரமா அப்பா